இந்த வீடியோவில் இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பற்றிய கேள்வி விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கின்றார்? உள்துறை அமைச்சகம். யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கின்றார்? உள்துறை அமைச்சகம். இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடங்கி இருப்பது எது? பாக்கெட் தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை. இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடங்கி இருப்பது எது? பாக்கெட் தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை. மத்தியில் நிர்வாக அதிகாரத்தை கொண்டுள்ளவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். மத்தியில் நிர்வாக அதிகாரத்தை கொண்டுள்ளவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். சரியான கூற்றினை எழுதுக. இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. சரியான கூற்று. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராவார். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இந்த விதியின் மூலமாக பிரயோகிக்கலாம். விதி 356 மற்றும் விதி 365. மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சியை இந்த விதியின் மூலமாக பிரயோகிக்கலாம். விதி 356 மற்றும் விதி 365. அரசியலமைப்பு சட்டப்படி போர் மற்றும் அமைதி பிரகடனத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு சட்டப்படி போர் மற்றும் அமைதி பிரகடனத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள மன்னிப்பளிக்கும் அதிகாரமானது நீதித்துறை அதிகாரமாகும். அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள மன்னிப்பளிக்கும் அதிகாரமானது நீதித்துறை அதிகாரமாகும். இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் அமைந்துள்ளது? குடியரசுத் தலைவரிடம். இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணையானது யாரிடம் அமைந்திருக்கின்றது? குடியரசுத் தலைவரிடம் அந்த அதிகாரம் அமைந்திருக்கின்றது. குடியரசுத் தலைவர் அவசரகால பிரகடனம் செய்யும் முன்பாக அதனை எதன் முன்பாக வைக்க வேண்டும்? பாராளுமன்றத்தின் முன்பாக. குடியரசுத் தலைவர் அவசரகால பிரகடனம் செய்யும் முன்பாக அதனை பாராளுமன்றத்தின் முன்பாக வைக்க வேண்டும். குடியரசுத் தலைவரினுடைய தடுப்பு முறை ஆணையம் அதிகாரம் பற்றிய சரியான கூற்று எது? சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதலும் கூடும். பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? குடியரசுத் தலைவர் கருணை மனு கூறுவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் ஆகும். குடியரசுத் தலைவர் கருணை மனு கூறுவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் ஆகும். இந்திய அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற எந்த விதி வழிவகை செய்கின்றது? விதி 123. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகை செய்கின்றது? விதி 123. 2006ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் எதில் கூறப்பட்டுள்ள காரணங்களின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம்? பிரிவு 5 3.
2006ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் எதில் கூறப்பட்டுள்ள காரணங்களின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம்? பிரிவு 5(3). இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.